எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள் வரை. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். விசுவாசத்தில் 2 வகைகளை நாம் காணலாம். 1. மெய்யான தேவன் யாரென்று தெரிந்து கொள்ளாமல் தாங்கள் சுயமாக சிந்தித்து அதன்படி நம்புகிறவர்கள் உலகத்தார். 2வது விசுவாசம் தேவன் நமக்குள் விசுவாசத்தை துவக்குகிற செயலாகும். இந்த விசுவாசம் உலகத்தை சார்ந்ததல்ல, அது தேவனுடைய வழிகாட்டுதல். அவர் காட்டும் வழி நீதியின் பாதையாகும். அதனால் நாம் பரிசுத்தமாக வாழ முடியும். பாவமில்லாமல் தேவனுடைய உபதேசம் அல்லது அவர் காட்டும் வழியில் விசுவாசம் கொண்டு நடப்பதாகும். தேவன் நமக்குள் துவக்குகிற விசுவாசம் ஆவிக்குரிய வரம் என்பதை 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நாம் காணலாம். இந்த விசுவாசமே நம்மை ஆவிக்குரிய வழி அல்லது நீதியின் பாதையில் நடத்துகிறது. அதனால் நாம் பரிசுத்தமாக வாழ முடியும். இந்த விசுவாசமானது நாம் உலகத்தாரை போலல்ல, தேவனை விசுவாசித்து வாழ்கிறதை நமக்கு புரிய வைக்கிறது. உலகத்தாரின் நம்பிக்கையில் போராட்டங்கள் உண்டு, நமக்கும் போராட்டங்கள் உண்டு. ஆனால் போராட்டங்களிலிருந்து நம்மை விடுவிக்க நமக்கு ஒருவர் இருக்கிறார் என்பதே நமக்குள் இருக்கும் விசுவாச வரம். தேவன் நமக்குள் துவக்கின விசுவாசம் கடைசி வரை நம்மை சமாதானத்தோடும் பரிசுத்தமாகவும் வாழ வைக்கும். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னதைப் போல நாமும் விசுவாசத்தை காத்து கொண்டால் நித்திய ஜீவனை பெற்று தேவனை சதா காலமும் துதிக்கும் பாக்கியத்தை பெறுவோம். ஜெபம். இயேசுவே, என் பாவத்தை மன்னியும், எனக்குள் விசுவாசத்தை துவக்கும், கடைசி வரை என்னை காத்திடும். ஆமென். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.